உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணு. எனக்கு எதுவும் தெரியாது, நீயே செலக்ட் பண்ணிக்கோ. ஓ, நானே செலக்ட் பண்ணிக்கவா? ஓஹோ, அப்படி. சரி சரி, இது நல்லா இருக்குல்ல? போ அந்த பக்கம். இது ஓகேண்ணே. எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்து சொல்கிறேன். 2 கிராம் இருக்கு, 14,000 ரூபா வரும். 14,000? அண்ணா நீங்கள் பில்லை போடுங்க. இந்தாங்கண்ணா. சரியா இருக்கு அண்ணா, அப்படியே அது கூட சேர்ந்து இந்த மாங்கல்ய கயிறு இருக்குங்க. இருக்கு தம்பி. அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. தரேன். இந்தாங்க. அஞ்சலி, சும்மா விளையாட்டுக்கு அஞ்சலி, கோச்சுக்காத. கண்ணாலே எரிச்சிருவா போல இருக்கே. அண்ணா இந்தாங்கண்ணா, இதை பேக் பண்ணுங்க. சரிங்க தம்பி. இவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான்? ச்சே, இவன் கூட நம்ம வந்திருக்கவே கூடாது. பேசாம இவன் கூட ஜிலேபி அனுப்பிவிட்டு நம்ம பஸ்லயே போயிருக்கலாம். எல்லாம் நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றிண்ணே. வாங்க. அஞ்சலி வா போலாம். இப்ப நீ எதுக்காக மாங்கல்யம் எல்லாம் வாங்கி மஞ்சள் கயிறெல்லாம் கட்டி வச்சிருக்க? எல்லாம் எதிர்கால வாழ்க்கைக்காக தான் அஞ்சலி. ஏன் தான் நீ இப்படி பண்றியோ எனக்கு தெரியல. கோச்சுக்காதம்மா, வா போலாம். இங்க எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்தின? என்னம்மா, நான் உன்னை காட்டுக்கோ வயலுக்கோவா கூட்டு வந்தேன்? கோயிலுக்கு தானே கூட்டிட்டு வந்தேன். இங்க கூட்டிட்டு வந்தா சந்தோஷமா உள்ள போகணும். அதை விட்டுட்டு ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேள்வி கேட்க கூடாது, புரியுதா? இது கோயில் தான் எனக்கும் தெரியுது. ஆனா இந்த நேரத்துல எதுக்கு திடீர்னு கோயிலுக்கு வந்திருக்கேன்னு தான் நான் கேக்குறேன். அது உள்ளவா என் சொல்றேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. பயப்படாத அஞ்சலி. ஒருவேளை அந்த நகை கடையில உன் கழுத்துல நான் தாலி கட்டுற மாதிரி விளையாட்டு காட்டினேன்ல, அந்த மாதிரி இப்ப உள்ள கூட்டிட்டு போய் தாலியை கட்டிடுவேன்னு பயப்படுறியா? அப்படியெல்லாம் செஞ்சிருவியா நீ? அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? தைரியம் எல்லாம் இருக்கு, ஆனா தாலி கட்டுறதுக்குன்னு ஒரு நேரங்காலம் எல்லாம் பாக்கணும்ல. என்னது? ஒண்ணு இல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இது வேற விஷயம். உள்ள போலாம் வா.